Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட் ஆஃப் லவ்ல வந்து அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கான எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து சி வந்து ரெஸ்டாரண்ட் போறான். ரெஸ்டாரண்ட்ல இவனுக்கு முன்னாடி சீனியர் உட்கார்ந்திருக்காங்க. சீனியரை பார்த்தோன்னே என்ன சீனியர் இந்த பக்கம் அடி சி விசாரிக்க, ஏண்டா இருந்த வேலையை தான் காலி பண்ணி விட்டீங்க, அதான் இங்கே வேலை பக்கம் வந்திருக்கேன், ஏன் பார்க்கக்கூடாதா என்ன அடி சீனியர் வந்து கேட்க, இவங்கள எப்போ சேர்த்தீங்க அடி ஓனர் கிட்ட கேட்க, ஏண்டா நமக்கு தான் ஆள் தேவைப்படுதுல அதான் சேர்த்தேன் அடி இந்த ஓனர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீல் கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியாச்சா, எப்படி வேலையெல்லாம் போய்கிட்டு இருக்கு அடி ஓனர் விசாரிக்க, எங்க போகுது நாசமா போகுது அடி இந்த சீப்பை வந்து நடந்த விஷயம் எல்லாத்தையும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கான். டே ஏன்டா புலம்புற, பாசிட்டிவா திங்க் பண்ண கத்துக்கோ. இப்ப என்னன்னா நீங்க சேர்ந்து லாஸ்டா வந்து ஸ்டேஜ்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்களே, அதுக்கு சில நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கு. அதே நேரம் வந்து நமக்கு வந்து லாயலான ஃபேன்ஸும் இருக்காங்க. அவங்கள வச்சு நம்ம எப்படியாச்சும்னா உங்க ரெண்டத்தையும் ப்ரொமோட் பண்ணியே ஆகணும் அப்படியே சீனியர் வந்து வெறித்தனமா இருக்காங்க. ஆக்சுவலா அந்த சீனியர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே பண்றாங்க, அதனாலதான் இதை வச்சே அவங்க வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலான்னு இவங்க இப்படி ஒரு பிளான போட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீல் இருக்கார்ல, நீலை பார்க்கணுமே, அவருக்கு இதுக்கு முன்னாடி கூட மியூசிக் பிளே பண்றதுல வந்து இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே சீயை பார்த்ததுல இருந்து சீயை மனசுல நினைச்சிட்டு கிட்டார்ல கைய வச்சாலே அப்படியே மியூசிக் வந்து அருவி மாதிரி கொட்டுது. இப்படியே நல்லா உருகி இவர் ஒரு பக்கம் கம்போஸ் பண்ணி பாட்டு பாடுறதுன்னு வாழ்க்கையை நல்லா வந்து ஹாப்பியா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப சி கூட சேர்ந்துட்டாரா, அதனால ரெண்டு பேரும் கொஞ்சம் ஆட்டம் பாட்டுன்னு நல்லா தான் என்ஜாய் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நீல் இருக்கார்ல, நீலுக்கு சி மேல வந்து எப்பயுமே ஒரு சாஃப்ட் கலர் வந்து இருக்கதான் செய்யுது. சி பையன் தூங்கிட்டு இருக்கானா, அவனுக்கு அழகா போர்வையெல்லாம் மூடிவிட்டு அவர் போறாரு. இப்படி வாழ்க்கை எல்லாமே நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. திருதப்புன்னு ஒரு நாள் வந்து சியோட அம்மா வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. அந்த அம்மா மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காங்க. இருந்தாலும் இந்த சி பையனா அதை கண்டுக்கிடவே மாட்டிக்கான். ஏன்டா எதுக்குடா கண்டுக்க மாட்டிக்க அப்படியே அந்த அம்மா வந்து திருப்பி வந்து மெசேஜ் அனுப்புனாலும் இந்த சி பையன் வந்து பெருசா வந்து எந்த ரிப்ளையும் பண்ணவே மாட்டிக்கான். இவனுக்கும் இவங்க அம்மாவுக்கும் நல்ல வந்து என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து இப்ப இந்த ஓர்க்கான ஒரு பையன் சேர்ந்துட்டான்ல, அந்த பையன் சி நீலு இவங்க மூணு சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அதுக்கு ஆடியன்ஸ் தேவையில்ல. அதனால சீனியர் என்ன பண்றாங்கன்னா இவங்களும் தனியா ஒரு ஃபேன் பேஜ் வந்து கிரியேட் பண்ணி அதுல மெசேஜ் தட்டி விட அங்க மழை பெய்யுது. இருந்தாலும் பார்க்கணுமே, ஏகப்பட்ட பேர் வந்து இவங்க பாட்டு பாடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கூட பிடிச்சிட்டாச்சும் வந்து பார்க்கணும்னு வெயிட் பண்ணி இருக்குங்க. பெர்ஃபார்மன்ஸும் என்னமோப்பா தாறுமாற போகுது, எல்லாம் நல்லா தான் போகுது. இருந்தாலும் இந்த சீப்பை வந்து ரொம்ப அப்செட்டாவே இருக்கான். ஏன் இப்படி இருக்க அப்படின்னு நீனும் கேட்குறாங்க. இந்த சீப்பை வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சமாளிச்சு இருக்கான். ஆக்சுவலாக நான் தான் சொல்லியிருக்கேன் லாஸ்ட் எபிசோட்லயே, சீக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்கு. அதனாலதான் இந்த பையன் வந்து கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கான். இப்ப இந்த நேரம் வந்து ஓர்க்கா இருக்காம்ல, ஓர்க்கா வரான். வந்தவன் என்ன பண்றான்னா நீல் என்ன தப்பு பண்ணா, சி என்ன தப்பு பண்ணா அப்படின்னு வந்து புட்டுன்னு வைக்கிறான். ஏண்டா நீலு உனக்கு டச் விட்டு போச்சு, அதான் கொஞ்சம் வந்து நீ லேக் ஆகுற அப்படின்னு ஓர்க்கா வந்து நீல் கிட்ட சொல்ல, நீல் என்னமோ இல்லையே நான் நல்லா தானே பண்ணேன் அப்படின்னு நீல் வந்து சமாளிக்கிறாரு. நீல் கிட்ட முடிச்சுட்டு அடுத்த சி கிட்ட வரான். எப்பா தம்பி நீ ரொம்ப லேக்கிங்கா இருக்கப்பா, அதுல ஸ்டேஜ்ல வந்து அத்தனை பேரை பார்த்த உடனே இவனோட மியூசிக் வந்து முன்ன பின்னாலும் போயிட்டு வருது. இதெல்லாம் வந்து ஒத்து வருமானு பாத்துக்கோ. அது மட்டும் இல்லாம பாட்டு பாடுறாங்களே, அதுக்கேத்த மாதிரிதான் நீ மியூசிக் பிளே பண்ணணும்பா. ஃபியூச்சர்ல நீ வந்து நீல் கூட வந்து ஒர்க் பண்ணணுமா இல்லையான்னு நீ தான் முடிவு பண்ணணும் பாத்துக்கோ அப்படின்னு இந்த ஒர்க்கை வந்து இப்படி சொல்ல, பாவம் அந்த சி பையன் வந்து சின்ன பையன் தானே, அந்த பையனுக்கு இதை கேட்டு அப்செட் ஆகி அவன் வேகமா இங்கேருந்து எஞ்சி போயிட்டான். அவனை சமாதானப்படுத்துறதுக்காக நீல் இருக்கார்ல, நீலும் பின்னாடியே போறாரு. இப்ப எங்கடா போற, என்ன ரெஸ்டாரண்ட் தானே போற, நானும் உன் கூட சேர்ந்து வரேன்னு நீல் என்ன பண்றாருன்னா சி கூடயே ஸ்கூட்டில போய்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருக்கும்போது சும்மா இல்லாம, ஏண்டா உன் ஹெல்மெட் இருக்குல்ல ரொம்பவே கேவலமா இருக்கு, மாத்த மாட்டியா அப்படின்னு நீல் வந்து தோணுன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே வராரு. இந்த மாதிரி ஏதாச்சும் பேசினாச்சும் சி வந்து சிரிப்பான்னு அவர் ட்ரை பண்றாரு. ஆனா என்ன சி வந்து கோவமா தான் இருக்கான். நல்லா கரெக்டா பிடிச்சுக்கோங்க இல்லாட்டி கீழே விழுந்துட போறீங்க அப்படின்னு சி பையன் வந்து கடுப்பாவே பேசிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த ஓர்க்கா பையன் வந்து மேனேஜர் கிட்ட வந்து பேசியிருக்கான். நீல் வந்து இன்னும் வந்து ஃபார்முக்கு வரல நினைக்கிறேன் அப்படின்னு இந்த ஓர்க்கா வந்து பேச, இப்படிலாம் பேசாத, கண்டிப்பா நீல் வந்து ஃபார்முக்கு வந்துருவான்டாம், நான் எப்பயுமே அவன் கூட வந்து சப்போர்ட்டிவா இருப்பேன் அப்படின்னு மேனேஜர் பேச, ச்சே எனக்கு நிறைய நேரம் வந்து நீலை பார்க்க ரொம்ப பொறாமையா இருக்கா, எது நடந்தாலும் நீ அவன் கூட இருக்க ஆனா ஏன் கூட நீ இருக்க மாட்டேங்கல அப்படின்னு ஓர்க்கா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. இதை கேட்டவுடனே மேனேஜருக்கே ஒரு மாதிரி ஆகுது.
ஆக்சுவலா இந்த ஓர்க்கா இருக்காமல, ஓர்க்காவுக்கு மேனேஜர் மேல வந்து ரொம்ப நாளா இல்ல, ரொம்ப வருஷமாவே ஒரு கண் இருக்கதான் செய்யுது. என்ன மேனேஜர் தான் இன்னும் சிக்னல் கொடுக்காம இருக்காரு. சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஓர்க்கா போறவன் டக்குன்னு போவான்னு பார்த்தா வேகமா மேனேஜர் மேல வந்து படுத்துட்டான். படுத்தவே என்ன பண்றேன்னா தாய் லாங்குவேஜ்ல வந்து ஐ லைக் யூ அப்படின்னு சொல்ல இது மேனேஜருக்கு புரியுது. இருந்தாலும் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி அவர் வந்து சீனை போட தெரியுது உன் ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தாலும் நல்லாவே தெரியுது, உனக்கு நான் என்ன சொன்னேன் நல்லாவே புரியுதுன்னு நினைக்கிறேன், கூடிய சீக்கிரம் தாய் லாங்குவேஜை கத்துக்கோ அப்படின்னு ஓர்க்கா சொல்ல, இல்ல நான் சைனீஸ் கத்துக்கிறேன் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, டே ஏன்டா ஓர சீனை போடுற சொன்ன செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓர்க்கா இங்கேருந்து கிளம்புறான். ஆக்சுவலா இந்த ஓர்க்கா வந்து இவங்க கூட வந்து எப்படி ஃப்ரெண்ட் ஆனா அப்படின்னு வந்து நமக்கு ஒரு சின்னதா ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மேட் இருக்காம்ல, மேட் வந்து மேனேஜருக்காக ஒரு பர்த்டே ப்ரெசன்ட் வந்து பண்ணியிருக்கான். இந்த மேனேஜரே அவரோட பிறந்தநாள் மறந்துட்டாரு. இருந்தாலும் பாருங்களேன் மேட் வந்து இவருக்காக பார்த்து பிரேஸ்லெட்லாம் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நாள்ல தான் இந்த நீல் பையன் இருக்காம்ல, நீல் வந்து ஓர்க்கா வந்து கூப்பிட்டு வந்திருக்கான். எப்பா இவன் தான் என்னோட ஃப்ரெண்டு, தாய்லாந்துல இருந்து இங்க வந்திருக்கான்னு நீல் வந்து மேனேஜர் கிட்ட வந்து அறிமுகப்படுத்த வைக்க, பார்த்தவொன்னே என்னன்னு தெரியல மேனேஜருக்கும் ஓர்க்காக்கும் நல்ல வந்து ஒரு சின்ன ஃபயர் வந்து பத்திக்கிச்சு. இப்படிதான் இவங்கன்றதுக்கு நல்ல வந்து அறிமுகமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வர நம்ம நீலு சி இவங்க வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டாங்க. ஓனரும் வழக்கம் போல நீலுக்கு வந்து சாப்பாடுலாம் கொடுக்க, ஆமா என்ன இது வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் சி வந்து ரொம்ப அப்செட்டாகவே இருக்கான், அவனை கொஞ்சம் நல்லா தான் பார்த்துக்கோங்களேன், சின்ன பையங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு ஓனர் வந்து சியை பார்த்துக்க சொல்லி நீல்கிட்ட சொல்ல, ஏங்க அவனா சின்ன பையன் அவனுக்கு எல்லா விவரமும் நல்லா தான் தெரியுது அப்படின்னு நீல் சொல்லியிருக்காரு. ஆமாம் சொல்ல மறந்தே பார்த்தீங்களா, இன்னைக்கு ஓர்க்கான் இன்னொருத்தர் இருந்தார் பாருங்க, நீங்கள் 3 பேர் சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது தாறுமாறா இருந்துச்சு. அதுல இந்த ஓர்க்கா இருக்காருல செம சூப்பருங்க, வேற லெவலுங்க அப்படின்னு ஓனர் என்னன்னா ஓர்க்காவை பத்தி புகழ்ந்து பேச அது சி காதுல விழுகுது. யோ வாய மூடியா, அதனாலதான் பிரச்சனையே, அமைதியா இறையா அப்படின்னு நீலாம் பதறாரு. இதெல்லாம் கேட்க சி பையனுக்கு வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் சின்ன பையன் தானே, அவனுக்கு எப்படி எமோஷனை வெளிப்படுத்துறது தெரியாம அந்த பையன் ஒரு பக்கம் தனியா போய் உட்காந்துருக்கான். இவன் தனியா ஃபீல் பண்றதை பார்த்து நீல் இருக்கார்ல அவருக்கும் ஃபீலிங்கா தான் இருக்கு. இப்ப அப்படியே கதை வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி போகுது. அதான் மேட் நீல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து கான்சர்ட் போலான்னு ஹாப்பியா போயிருக்காங்க. அந்த நேரம் தான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஆக்சிடென்ட்ல நீல் என்னமோ பொழைச்சிக்கிட்டாரு. ஆனா என்ன எதிர்பாராத விதமா மேட் இருக்கார்ல அவர் இறந்துட்டாரு. இந்த துக்கத்தை வந்து மேனேஜரால தாங்க முடியல. அவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு. இதெல்லாம் பாக்குற ஓர்க்கா இருக்காமல அவனுக்கு ரொம்ப வருத்தமாவே இருக்கு. சரி நான் தாய்லாந்து போலான் இருக்கேன், நீயும் வரியா அப்படிங்கிற மாதிரியே ஓர்க்கா வந்து பேச, இந்த நேரம் மேனேஜர் என்ன பண்றாருன்னா ஓர்க்காவோட கையை பிடிச்சி அதுல வந்து ஒரு டிராயிங், சின்ன பையன் மாதிரி ஒரு டிராயிங் வந்து வரைகிறாரு. அதை வரைஞ்சிட்டு நீ என்ன மறந்துரு, அவ்வளவுதான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு மேனேஜர் சொல்றாரு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றாரு, நீ மட்டும் போ நான் இங்கேயே நீல் கூட தான் இருப்பேன்னு அவர் இப்படி சொல்ல வர்றாரு. இதை கேட்குற ஓர்க்காக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. டக்குன்னு ஓர்க்கா என்ன பண்றான்னா மேனேஜர் எழுத்து வச்சு கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதோட இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இப்போதான் ஓர்க்கா வந்து இவரை இங்கே பார்த்துருக்கான். மேனேஜர் வந்து ஏன் இவ்வளவு சின்சியரா நீலுக்காகவும் மேட்டுக்காகவும் இருக்காது தெரியுமா, அதுக்காக ஒரு சின்ன விஷயத்த நம்ம காட்டுறாங்க. மேட் நீல்னு 2 பேரும் கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு அவங்க வெளியே வரும்போது ஒரு கம்பெனிக்காரங்க வராங்க, சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க, நீங்க எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஏஜென்ட் தேவை, அதனால எங்க கம்பெனில இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் கொடுக்குறோன்னு அவங்க வந்து ஒரு ஏஜென்ட்டை கொடுக்க வர, என்னது ஏஜென்ட்டா, அதான் எங்ககிட்டே ஒரு ஆள் இருக்காம்ல இவனே சிறப்பா எல்லா வேலையும் பார்த்துடுவான் அப்படின்னு மேட் நீல் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த பொண்ணு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த கம்பெனிக்காரங்க சொல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அது எங்களுக்கு மேட்டர் இல்லை, எங்களோட பேண்டுக்கு வந்து ஒரே ஒரு ஏஜென்ட் ஒரே ஒரு மேனேஜர், அது யாருன்னா எங்களோட லீஸ் மட்டும்தான் அப்படின்னு மேட் நீல்னு 2 பேரும் ஆணித்தரமா அடிச்சு பேசுறாங்க. அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் லீஸ் மேல வந்து நம்பிக்கை பாசம் அப்படின்னு எல்லாத்தையும் வச்சிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை விட்டுட்டு இந்த மேனேஜர் வந்து போயிடுவாரு என்ன, போகவே இல்லை. அதனாலதான் கடைசி வரைக்கும் இப்போ வந்து நீல் கூட இவர் இருக்காரு. இந்த மாதிரி நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம காட்டி முடிச்சுட்டு இப்போ அப்படியே பிரசன்ட்டுக்கு கதை வருது. மேனேஜர் என்ன பண்றாங்கன்னா நீல் கூட போய் பேச போறாரு. மேனேஜர் எடுத்த உடனே கேட்குறாரு, டேய் நான் உன்னோட ஒரு விஷயம் கேட்டேன், உனக்கு உண்மையிலேயே பாட்டு பாடுறது வந்து பிடிச்சிருக்கா இல்லையா, ஏன்னா நீ இது நாள் வரைக்கும் பாட்டு பாடாம இருந்த, ஆனா இப்ப சி கூட சேர்ந்தவுடனே நீ வந்து நல்லா பாட்டு பாடுற,
எனக்கு இதை பார்க்கும்போது ஹாப்பியாக தான் இருக்கு. அதே நேரம் ஒருவேளை சி உன்னை விட்டு போயிட்டா மறுபடியும் நீ வந்து பாட்டு பாடாம போயிட்டினா என்னடா பண்றது? மேட் இருக்க வரைக்கும் நீ நல்லா பாடின, இப்போ சி வந்தோடனே அவங்க கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்ட. ஒருவேளை மேட்டுக்கான மாதிரி இப்போ வந்து சிக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மறுபடியும் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு மேனேஜர் வந்து கேட்க, இப்படி ஒரு கேள்வியை கேட்டோடனே நீலுக்கு ஒரு நிமிஷம் வந்து என்ன பேசுன்னு தெரில. ஆக்சுவலாக மேட் இருக்க வரைக்கும் அவன் எனக்கு ஒரு நல்ல பிரதராக இருந்தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல பிரதரா, ஒரு நல்ல வழிகாட்டியா கடைசி வரைக்கும் என் கூட இருக்கிறது யாருன்னா நீ தான்டா, நீ மட்டும்தான். எனக்கு ஒரு நல்ல பிரதரா நீ இருக்க. நீ தான் எனக்காக வந்து சிஏ செலக்ட் பண்ணி கொடுத்த. எனக்காக நீ வந்து ஒரு விஷயத்த பார்த்து பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து கரெக்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து சி கூட சேர்ந்து கான்செப்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவேன்டா. கண்டிப்பாக நம்மளோட எல்லா கனவுலையும் நான் பூர்த்தி பண்ணுவேன் அப்படின்னு நீல் வந்து மேனேஜர் கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்குறான். சரி எல்லாம் சரி, அந்த ஓர்க்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு, அந்த கேரக்டர் எங்க ஆளக்கானோம் அப்படின்னு நீல் கேட்க, அவன் வந்து இப்போ ரிச் ஆகிட்டான்ல, எங்கேயாச்சும் ஹோட்டலுக்கு போயிருப்பான் அப்படின்னு மேனேஜர் சொல்ல, என்னது ஹோட்டலுக்கா? ஏன் ஒரு ரூம்லேயே வந்து ஸ்டே பண்ண சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீல் கேட்க, நீ எதுக்குடா வீதியில போறவோ நான் வெயிட்டிங்ல எடுத்து விட்டு கதையாடுறத, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லப்பா, அவன் எங்கேயாச்சும் போய் செட்டில் ஆயிடுவான் அப்படின்னு மேனேஜர் வந்து நீல்கிட்ட இப்படி பேசிட்டு அவர் வீட்டுக்குள்ள வந்தா ஓர்க்கா வீட்டுக்குள்ள படுத்து கிடக்கான். எப்படி 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 எப்படிரா, நான் தான் பாஸ்வேர்ட் போட்டிருந்தேன்ல, எப்படிரா நீ வந்த அப்படின்னு மேனேஜர் வந்து பதற, ஆமா பெரிய பாஸ்வேர்டு 1 2 3 4 அதை போட்டு என்னால் வர முடியாதாக்கும், அதான் வந்துட்டேன் அப்படின்னு இந்த ஓர்க்கா பையன் வந்து கேஷுவலா பேசிக்கிட்டு இருக்கான். சரி எனக்கு தூக்கமாக வருது, தூங்க போகிறேன் அப்படின்னு ஒர்க்கா சொல்ல, ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு மேனேஜர் கத்த, மாற்றிக்கோ, ஏன் அதை என்னால் கண்டுபிடிக்க முடியாதாக்கும் அப்படின்னு இந்த ஒர்க்கா பையன் எது பேசினாலும் 6 அடிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் காலங்காத்தால வெளியுது. காலங்காத்தால மேனேஜர் முதல் வேலை என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, இங்கே பாரு பெட்டு, இந்த பெட்டு எனக்கு மட்டும்தான் இருக்கு, ஒரு பெட்டு தான் இருக்கு, வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு மேனேஜர் வந்து சொல்லாம சொல்லி காட்டுறாரு. அதுக்கு இந்த ஒர்க் அப்ப என்ன பண்றேன்னா, ஓகே பெட் இருக்கு, சோஃபா சும்மா தானே இருக்கு, அதில் நான் படுத்துக்கிறேன், எனக்கு சின்னதாக இடம் கொடுத்தா கூட போதும்பா அப்படின்னு இந்த ஒர்க் பையன் வந்து போக மாட்டான் போல இருக்கு. அப்புறம் எப்படி பேசினாலும் இந்த பையன் வந்து 6 அடிச்சு விட்டு போய்கிட்டே இருக்கான். போங்கடா அப்படின்னு மேனேஜருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன, ஆஃபீஸ்க்கு வந்துட்டாரு. ஆஃபீஸ்க்கு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்து வந்து கான்ட்ராக்ட் வந்து ரினியூவல் பண்ணணும்ல, அதனால நிறைய கம்பெனி கூட வந்து இவர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. அப்படி பேச்சுவார்த்தை நடத்துறது வந்து நிறைய கம்பெனி சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எப்பா நீல் வந்து இருக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் இப்போ வந்து அது வந்து ஒரு ப்ராப்பரான பேண்டாகவே இல்லை. ஒரு ப்ராப்பரான பேண்டாக இருந்தால் அதுக்கப்புறம் வேணால் ஃபண்டு கொடுக்க வந்து நாங்கள் யோசிக்கிறோம் அப்படின்னு வேற அவங்க சொல்லிட்டாங்க. என்ன இது இப்படி சொல்கிறாங்க, நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டாலும் கடைசியில் இப்படி ஆகுது அப்படின்னு இந்த மேனேஜர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரம் சி வந்துட்டான். சி வந்தவன் என்ன பண்ணுன்னா, நான் புதுசாக ஒரு மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டு பார்க்குறீங்களா அப்படின்னு சி வந்து அதை வந்து ஆசையாக கொடுத்தா மேனேஜரை கேட்டு பார்க்குறாரு. கேட்டு பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, தம்பி நீ நல்லா தான் பண்ணியிருக்க, ஆனா ஏதோ ஒன்று வந்து ரொம்ப குறையுதுப்பா, உன்னோட மியூசிக்ல வந்து அந்த உயிர் இல்லவே இல்லை, தயவு செய்து புரிஞ்சுக்கோப்பா, நமக்கு வந்து கொஞ்ச நாளா இருக்கு, நீரோட கான்ட்ராக்ட்லாம் ரினியூவல் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு, அதுக்கான வேலையெல்லாம் மும்முரமாக போய்கிட்டு இருக்கு. இப்படி அந்த வேலை போய்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரிலாம் மியூசிக் போட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து யாருமே ஃபண்டு கொடுக்கவே மாட்டாங்க, புரிஞ்சுக்கோப்பா. நீல் வந்து இப்போ வந்து ஒன்று நம்பிதான் இருக்காரு, மியூசிக் வந்து கொஞ்சம் நல்லா போடுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த மேனேஜர் வந்து பேச, நான் ட்ரை பண்றேங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சீப்பை வந்து கேட்டு பார்க்குறான். என்னது டைமா, கொடுத்த வரைக்கும் டைம் வந்து எல்லாம் முடிஞ்சு போச்சு, நமக்கு வந்து டைம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு மேனேஜர் வந்து இப்படி பேச, சீப்பை எனக்கு அவ்வளோதான் மனசே ஒரு நிமிஷம் வந்து உடஞ்சி போச்சு. சரி இதுதான் ஒரு பக்கம்னு பார்த்தா வீட்டிலேருந்து வேற அவங்க அம்மா கால் பண்ணி, எப்பா நானும் தம்பியும் ஆஸ்திரேலியா இருக்கோம், ஏன் நீங்களாம் வரமாட்டியா அப்படின்னு அவங்க வேற தொடர்ந்து மெசேஜ் ஏதாச்சும் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த சீப்பையும் அதுக்கெல்லாம் பெருசாக எதுவும் ரிப்ளை பண்ண மாதிரியே தெரில. இவன் மியூசிக் ஏதாச்சும் போடணும் அப்படிங்கிற விஷயத்துலயே ரொம்ப தீவிரமா யோசித்துக்கிட்டே இருக்கான். நீல் கூட இவன் வந்து சரியா பேசவே மாட்டிக்கான். என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு நீலும் நோட் பண்ணதான் செய்யறாரு. அதுக்குள்ளே மேனேஜர் வந்து ஏதோ பேப்பர் எடுத்து கொடுக்குறாரு. சரி எனக்கு கிளம்ப வேண்டிய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். என்ன ஆச்சு இந்த பையனுக்கு, கொஞ்ச நாளாவே பித்து பிடிச்ச போனவே சுத்துறானே அப்படின்னு நீல் வந்து சந்தேகமா மேனேஜர் கிட்ட கேட்க, மேனேஜர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி ஃபண்டு தேவைப்படுது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன். என்ன சொன்னது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் தான் அழுத்தி சொல்லிட்டேன்னா, அதான் பையன் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்கான் போல இருக்கு அப்படின்னு மேனேஜர் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் நீல்கிட்ட சொல்ல, நீலுக்கு இதை கேட்டு டென்ஷன் ஆகுது.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லாமே என்னோட ப்ராப்ளம் மட்டும்தான். இந்த ப்ராப்ளத்துக்குள்ள அவனை கொண்டு வந்தது நம்ம தப்பு தான். பரவாயில்ல, எனக்கு ஃபண்டு கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நான் அவனை எந்த விதத்துலையும் ஸ்ட்ரெஸ் ஆக விரும்பவே இல்லை. சரி விடுங்க, இதுக்கு மேலே நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீல் அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக சி இருக்காம்ல, சிக்கு கால் பண்ணி நீலோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறாரு. அங்கே வீட்டில் பார்க்கணுமே, நீலு மேட்டுன்னு 2 பேரும் கிட்டார் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிப்பாங்கல்ல, அதான் வீடியோவை எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாத்தையும் சி இருக்காம்ல, சி கிட்ட போட்டு காமிச்சு, பாத்தியா மேட் தானே பிடிக்குன்னு சொன்ன பாரு, மேட் எவ்வளோ அழகாக கிட்டார் எனக்கு சொல்லி கொடுக்கலாம் பாரு. அவர் இல்லாத இடத்த என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலடா. அவர் போன பிறகு எனக்கு ஸ்டேஜ் ஏறி பாட்டு பாடணும் அப்படின்னு எந்த வித விருப்பமும் இல்லை. ஆனால் இப்போ ஒன்றை பார்த்த பிறகுதான் எனக்கு அந்த விருப்பம் ரொம்பவே வந்திருக்கு. நீ என்ன நம்புறியா? நீ என் கூட என்னோட ஜேர்னியில் நீயும் கலந்துக்கிடுவியா அப்படின்னு நீல் ரொம்பவே உருக்கமா சி கிட்ட பேச, சிக்கு இதை கேட்க கேட்க ரொம்பவே எமோஷனல் ஆயிடுச்சு. அவன் என்ன பண்றான்னா, டக்குன்னு நீலோட நெத்தியோட நெத்தி வச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். திருதுப்புன்னு இந்த சி பையனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. அவன் என்ன பண்ணனா, நீலுக்கு டப்புன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டான். எதுக்கு இப்பவே கிஸ்ஸை கொடுத்துட்டான், இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நீலுக்கு ரொம்ப பதறுது. அதை விட அந்த சி பையனுக்கு ரொம்பவே பதறுது. அது இப்போ நான் போறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சி பையன் வேகமா இங்கேருந்து போயிட்டான். இன்னொரு பக்கம் மேனேஜர் வீட்டில் தானே இன்னும் இந்த ஒர்க்கா இருக்கான். ஒர்க்காவை பார்க்க மேனேஜரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்துலலாம் போயிட்டாரு. இருந்தாலும் அவரால் முழுசா கிஸ்ஸையும் கொடுக்க முடியாம அவர் விலகி போயிட்டாரு. இந்த ஒர்க்கா பையன் தூங்கலாம் செய்யல. இவன் தூக்கத்துலயாச்சும் கிஸ்ஸை கொடுத்துருவான்னு அவன் காத்துக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இப்படி டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சுன்னு ஒர்க்கா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணியிருக்கான். இன்னொரு பக்கம் சி கிஸ்ஸை கொடுத்தாம்ல, அதை பத்தியே திருப்பி திருப்பி யோசித்து பார்த்து அவனுக்கு தூக்கம் வராம அவன் தவிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் என்ன நீல் இருக்கார்ல, நீல் அதான் அந்த அசிஸ்டன்ட் எழுதியிருப்பாங்களே, அவன்கிட்ட போய் இவனுக்கு நடந்த கதையை வேற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டு பையன் என்ன பண்ணிட்டான்னா, திருதப்புன்னு ஒரு பையனுக்கு கிஸ்ஸை கொடுத்துட்டான். இதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு நீல் அந்த லேடிகிட்ட கேட்க, டே 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 இரு, நீ இது வரைக்கும் லவ்வை பற்றி பேசுனதே இல்லை, இப்போ லவ்வை பற்றி பேசுகிற, அது ஃப்ரெண்டுக்கு நடந்ததில்லை, உனக்கு தானே நடந்திருக்கு அப்படின்னு அந்த லேடி கரெக்டாக கேட்க, இவன் திருன்னு முழிக்கிறான். இவன் முழிக்கிறத வச்சு அந்த லேடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சரி யாருன்னு சொல்லு, பொண்ணா பையனா அப்படின்னு இந்த லேடி கேட்க, அது பையன்தான் அப்படின்னு நீல் சொல்ல, அதுக்கடுத்து இந்த லேடி தோண்டி தோண்டி அது யாரு என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க வர, சரி சரி போங்க 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 அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நீல் அவங்கள பத்தி விடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல சீனியரை காட்டுறாங்க. சீனியர் என்னன்னா, சி கிட்ட போய், டே பாருடா, இந்த நீலை பத்தி நிறைய ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கு, இதெல்லாம் நம்மளோட பேஜ்ல போட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகும்ல, இது பாரு, அந்த நீல் எவ்வளவு ஹார்ட்டா இருக்காரு, போட்டோ ஷூட் எடுக்கும் போது எப்படிலாம் போஸ்ட் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த லேடி திருப்பி திருப்பி காட்ட, இந்த சி பையனோட என்னெல்லாம் எங்கெங்கயோ போகுது. இவனே நடந்த சம்பவத்தை மறக்கணும்னு நினைச்சிருக்கான். இதுல வேற திருப்பி திருப்பி நீயோட ஃபேஸ், அதுலயும் பாருங்க செக்ஸி அப்படி இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு காமிக்க, அவ்வளவுதான் சியால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவன் டப்புன்னு சீனியர் கிட்ட போய், நான் கிஸ்ஸை கொடுத்துட்டேன், அதுவும் நீலுக்கு கிஸ்ஸை கொடுத்துட்டேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல, இதை கேட்குற சீனியருக்கு செம ஹாப்பியா தான் இருக்கு. பரவாயில்லடா, ஃபர்ஸ்ட் அவரோட மியூசிக்கு தான் நீ லவ் பண்ண, இப்போ நீ அவரே லவ் பண்ணி கிஸ்ஸை கொடுத்து வாழ்க்கையில சேர போற, பரவாயில்ல பரவாயில்ல, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சீனியர் சொல்ல, அதுல தானே குழப்பமே, அவரோட லவ்வரை ஏத்துக்கிற அளவுக்கு நான் இன்னும் பக்குவம் ஆயிட்டேன்னு தெரியலையே அப்படின்னு சி ரொம்ப பதறான். ஏன் பதற, நான் உனக்கு யாரு சொல்ல பார்ப்போம் அப்படின்னு சீனியர் கேட்க, சீனியரு சரி ரெஸ்டாரண்ட்ல ஒரு பையன் இருக்கான்ல, அவன் உனக்கு யாரு அப்படின்னு கேட்க, ஓனரு அப்படின்னு சி கரெக்டா சொல்ல, எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிட்ட, சரி அப்ப நீல் உனக்கு யாரு சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சீனியர் கேட்க, பார்ட்னரு அப்படின்னு சி சொல்ல, தெரியுதா, அந்த நீல் உனக்கு பார்ட்னரு, அந்த விஷயம் உன்னோட அடிமனசுல நல்லாவே பதிஞ்சிருச்சு. பிறகு என்னடா, இந்த பாரு, இந்த லவ் விஷயங்கள்லாம் கிடப்புல போட்டுட்டே இருக்கக்கூடாதுடா, சட்டு போட்டு பேசி முடிச்சிடணும், உனக்கு லவ் பண்ணு தோணுச்சுன்னா பண்ணிடு அப்படின்னு சீனியர் என்னமோ இந்த பையனுக்கு கொஞ்சம் நல்லா தான் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, நீல் நல்லா ஒய்யாரமா படுத்துக்கிட்டு, ஏமா அந்த லவ்வை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லேம்மா, நீங்க யாரும் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணதே இல்லையா, ஏதாச்சும் அட்வைஸ் கொடுத்துட்டு போறது அப்படின்னு நீல் தொடர்ந்து லவ்வை பத்தியே பேச, இதெல்லாம் கேட்கற அந்த லேடி டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏண்டா லவ் லவ்னு ஏண்டா போட்டு நச்சரிக்கிற, இப்ப சியோட ஃபர்ஸ்ட் கான்சர்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, அந்த பையனுக்கு பிராக்டிஸ் கொடுக்குற வேலையாச்சும் பார்க்க வேண்டியது தானே, இப்ப அவன் நம்மளோட ஃபேமிலியில ஒருத்தனை ஆயிட்டான்டா, அவனை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோ
அப்படின்னு இந்த லேடி வந்து கத்த, என்னது அவன் நம்ம ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிட்டேனா, சரி அப்ப நான் யாரு அப்படின்னு நீல் கேட்க, நீ தானே தெருநாயிடா தெருநாயி, உனையெல்லாம் குப்பத்தூர்ல இருந்தா பிறகிட்டு வந்தோம் அப்படின்னு இந்த லேடி வந்து நீல போட்டு பங்கமா கலாய்ச்சிட்டு இருக்குங்க. இப்படியும் பெருசா ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது சி இருக்காம்ல, சி கரெக்டா வந்துட்டான். சியை பார்த்தோன்னே சரி சரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி இங்கேருந்து கிளம்ப சீக்கும் சரி நீலுக்கும் சரி ரொம்ப பதறுது. அதுல இந்த சி பையன் தான் பேசையா வேண்டாம்னு ரொம்ப தயங்கிட்டே இருக்கான். இந்த நேரம் மேனேஜர் வேற உள்ள போறேன்னு அலப்புற பண்ண இந்த லேடி தான் அதெல்லாம் ஒண்ணு போக தேவையில்ல கிளம்புங்கன்னு மேனேஜர் வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள வந்து இந்த சீப்பை வந்து பதறிக்கிட்டே இருந்தாலும் நீலு கூட சேர்ந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவன் நல்லா வந்து அற்புதமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு ஹாப்பியான சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.